இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். யங் கப்புள்ஸு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகுறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொலிட்டிக்கலி நிறைய ரீல்ஸு, எலெக்ஷன் ரிசல்ட்டு, அவங்க சப்போர்ட் பண்ண பார்ட்டி வின் பண்ணதோட எக்ஸைட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓவராக எமோஷ்னலி கனெக்ட் ஆகி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இதனால் அவங்களோட பர்சனல் லைஃபு அண்ட் அவங்களோட ஃபேமிலி லைஃப் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறத இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்போர்ட் பண்ண பார்ட்டி வின் பண்ணதுனால எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அதே சப்போர்ட் பண்ண பார்ட்டியோட ஏதாவது நெகட்டிவ் ரீல்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து கோவப்படுறாங்க. ஸோ கோவப்பட்ட உடனே சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா, அவங்கள எமோஷ்னலி கனெக்ட் பண்ணிடுது. ஸோ அந்த கோவப்பட்ட ரீல்ஸு அகைன் அண்ட் அகைன் திரும்ப வருது. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால இவங்களோட தூக்கம் கெடுது, அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு அஃபெக்ட் ஆகுது, அண்ட் அவங்களோட ஒர்க் ரிலேட்டட் கூட அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால் அவங்க ஃபேமிலிலையும் சரியான இது இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், ஒய்ஃப் ஒரு பார்ட்டியாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு பார்ட்டி ஜெயிக்கலாம், நாளைக்கு ஒரு பார்ட்டி ஜெயிக்கலாம். இதனால் நம்மளோட ஓன் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இது ரொம்ப இட் பிகம்ஸ் டேஞ்சர். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரீல்ஸ்லாம் கொஞ்சம் நாட் இன்ட்ரெஸ்டட், அன்ஃபாலோ அந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, லைக் சினிமா ரீல்ஸு, உங்களை சந்தோஷமே படுத்துகிற ஒரே டாபிக் இருக்கும் இல்லையா. ட்ராவல் ரிலேட்டடாக போனீங்கன்னா உங்களை சந்தோஷம்தான் படுத்திகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கார்ஸ் ரிலேட்டடாக இல்லை சினிமா ரிலேட்டடாக போனீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துகிற ரீல்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ உங்களை நெகட்டிவ்லி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ரீல்ஸுமே வராது. இதனால் இந்த பொலிட்டிக்கலி சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, ஓட் பண்ணுறது தப்பு கிடையாது, பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் இன்டெப்த்தாக போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் உள்ளே போக முடியும். நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா 1 o'clockலாம் ஒரு பேஷண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்னால கவுன்சிலிங்க்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சரு. ஸோ அதனால் யங் பேஷண்ட்ஸு, யங் கப்புள்ஸு உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் உங்களோட ஃபேமிலி லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதை பாருங்கள். இந்தியன் IVF ஃபர்டிலிட்டி சென்டர், புதுக்கோட்டை.